வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இப்ப திருப்பியும் கோவிட் லாக்டவுன் செகண்ட் வேவ்னால நிறைய போட இருக்கும். அண்ட் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களையும் எப்படி பராமரிக்கணும், அந்த குழந்தைங்களுடைய இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வீடியோ அண்ட் எஸ்பெஷலி இது வந்து ஆட்டிஸ்டிக் கிட்ஸ்க்காண்டி டெடிகேட் பண்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து கருங்கல் இருக்கு, அடுத்து வந்து ஜல்லி கிட்ட வராங்க, அப்படியே ஒவ்வொன்றா காமிச்சிடலாம். கருங்கல், ஜல்லி, அப்படியே வா, நைஸ் ஜல்லி, கூழாங்கல், போ. இது வந்துட்டு சும்மா மரத்தூள் ரம்பம் மாதிரி. இது வந்து மணல், இது வந்து கேழ்வரகு, போ. இது வந்துட்டு புல்லு, இது வந்து வெல்வெட் கிளாத், அது வந்து காட்டன். பாப்பா நடந்து காமிப்பா. இதுல வந்து இப்ப குழந்தைங்களை வந்து நீங்க நாங்க இடம் கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி இது பண்ணிருக்கோம். சாஃப்ட், திருப்பி சாஃப்ட் இருந்து ஹார்டுக்கு வா, அப்படியே சாஃப்ட் இருந்து ஹார்டுக்கு வா. சோ இந்த மாதிரி நம்ம கிட்ஸை வந்துட்டு குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி நீங்க வீட்லயே ரெடி பண்ணிட்டு எல்லா ஆட்டிசம் கிட்ஸ்க்கும் நீங்க இதை வந்து செய்ய வைக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு இந்த சென்சரி ப்ராப்ளம், அதாவது கால் வந்துட்டு நம்ம ஒரு மரத்துக்கு வேர் மாதிரி ஒரு மனிதனோட வேர் வந்து உள்ளங்கால். அதனால ரெகுலரா சொல்வேன் எல்லா ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் கழுத்தளவு எப்சாம் சால் தண்ணியில உட்கார வச்சீங்கன்னா மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்கு, ஓவர் ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க மெக்னீஷியம் டெஃபிஷியன்சில, அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு அவங்கள வந்துட்டு அதுக்கப்புறம் நைட் வந்து காலில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி மசாஜ் பண்ண சொல்வேன். அந்த மாதிரி மசாஜ் பண்ணி தூங்க வைக்க சொல்வேன். அந்த சென்சரி இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு இது குழந்தைய வீட்டை விட்டே வெளியே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அந்த பெட்டு விட்டே இறக்காமலாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க. 6 மாசத்துக்கு குழந்தைங்க ரொம்ப செல்லமா வச்சுக்கிறேன்ட்டு அந்த மாதிரி வச்சிருக்கும் போது குழந்தைங்களுக்கு கால சென்சரி இஷ்யூஸ் இருக்கும். கைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பைனாப்பிள் எடுக்கணும், பலாப்பழம் எடுக்கணும், மாம்பழம் எடுக்கணும், ஹார்ட் டு சாஃப்ட் ஃப்ரூட்ஸ், எல்லா இலைகள், கையில அரிசி துவரம் இருக்கலாம் கையில எடுக்கணும். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு அந்த சென்சரி ப்ராப்ளம் போகணும். இந்த திருப்பி செகண்ட் டைம்ல இந்த வீட்டுல நீங்க வச்சுக்கிட்டு இது செய்ய வைக்கும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகா இது நீங்க ஒரு வாரம் பிராக்டிஸ் கொடுங்களேன், ஒரு வாரத்துல அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஹார்ட் டு சாஃப்ட், சாஃப்ட் டு ஹார்ட் அவங்க நடக்க ஆரம்பிச்சோடனே குழந்தைங்களுக்கு அவ்வளவு புரிதல் இருக்கும். நம்மளோட உள்ளங்கை உள்ளங்கால் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம டோட்டல் பாடி அது குறிக்குது. நம்ம ஒரு மரத்தோட வேர் மாதிரி நம்ம உள்ளங்கால், அதுதான் நான் கடல் மணல்ல நடக்க வைங்க. அதுல வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கு, அலுமினா, சிலிக்கா, ஜிங்க் நிறைய இருக்கு. அந்த கடல் மணல்ல நடக்கும் போது குழந்தைங்களுக்கு அது அப்சர்வ் ஆகும். கால் வந்து அதுல ஊனணும், கால் வந்து குழந்தைங்க வந்து அதுல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னன்னா, நீங்க வந்து தெரப்பி சென்டர், ஸ்பீச் சென்டர், ஆக்குபேஷன் தெரப்பி சென்டர் போறீங்கன்னா அது வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது நீங்க சப்போஸ் போறீங்கன்னா எனக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்க போகும் பட்சத்துல நிறைய தெரப்பி சென்டர்ஸ்ல வந்துட்டு நான் இப்படி சொல்றதுனால அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா போலாம், ஆனா ப்ளீஸ் ஒரு ரெக்வெஸ்ட் எல்லா தெரப்பி சென்டரும், தெரப்பி சென்டர்ஸ் நீங்க பண்றீங்கன்னா நான் என்ன நினைப்பேன்னா நார்மல் குழந்தைங்களோட இருந்தாதான் குழந்தை நார்மல் ஆகும். அப்நார்மல் கிட்ஸோட இருந்தா கிட்ஸ் அப்நார்மல் ஆவாங்க. ஸோ நார்மல் கிட்ஸோட அவங்க இருக்கணும். ஸோ செஷன்ஸ் வந்து அவங்க வந்து தனித்தனியா அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஒண்ணு இல்லைன்னா அவங்க வந்துட்டு இப்போ ஒரு 10 குழந்தைங்க நார்மல் கிட்ஸ் இருக்கு, அப்போ ஒரு அப்நார்மல் கிட் அதுங்களோட பயிற்சி பண்ண வைக்கலாம். இல்லையா நிஜ திங்ஸ், பிளாஸ்டிக் பொம்மை, பிளாஸ்டிக் காய்கறிகள், ஆர்டிபிஷியல் வைக்காம எல்லா ஸ்பீச் அண்ட் ஆக்குபேஷன் சென்டர்ஸ்ல நிஜ பழங்கள், நிஜ காய்கறிகள், நிஜ அரிசி பருப்பு அவங்க தொடர்றதுக்கு பண்ணுங்க. அந்த மாதிரி இருக்கிற சென்டர்ஸ்க்கு எனக்கு போறதுல ப்ராப்ளம் கிடையாது. நீங்க சப்போஸ் தெரப்பி சென்டர் போறீங்கன்னா நிஜமா பண்ணு, எல்லாம் நிஜத்துல புல்லு நிஜம், எல்லாமே நிஜ திங்ஸ் இருக்கணும், எதுவுமே பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது. ஆக்சுவலி எல்லாமே எவ்வளவுதான் நம்ம ரிச் ஆனாலும் எவ்வளவுதான் நம்ம வசதி ஆனாலும் நம்ம வந்து பிளாஸ்டிக்கை சாப்பிட முடியாது, உயிருள்ள பொருட்கள் தான் சாப்பிட முடியும். ஸோ குழந்தைங்களுக்கு லிவிங் திங்ஸ் எல்லாமே நிஜத்துல அவங்க பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ரோட்ல இருக்கிற நாய், நீங்க அந்த மாதிரி ஆக்குபேஷன் ஸ்பீச் சென்டர், தெரப்பி சென்டர் இருக்கவங்க குழந்தைங்கள ஒரு விசிட் வந்து டு ஜூ, டு பார்க், அப்புறம் நிஜ நாய் பின்னாடி மாடு, ஆடு வெளியே அந்த ரூம் விட்டு வெளியே கொண்டு வரணும்ன்ற அந்த மாதிரி பண்றதுக்கு ரெடியா இருக்கிற எந்த சென்டர்ஸ்க்கு என்னோட பேஷண்ட்ஸ் போறதுல எனக்கு அப்ஜெக்ஷனே கிடையாது. எனக்கு வந்து அவங்க எல்லாமே நிஜமா பண்ணணும், அது வந்து எதுவுமே ஒரு பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது அவங்க தொடருது. அண்ட் இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் அது வந்து உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இயற்கை ஒரு நியதி கொடுக்குது. இப்போ ஒரு நாய் வந்து பிறந்த உடனே ஒரு வருஷம் அந்த அம்மா நாய் வந்து குலைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குதா? ஒரு சிங்கத்துக்கு கர்ஜிக்க ட்ரைனிங் கொடுக்குதா? காக்கா குஞ்சு பொறிச்சோடனே கா கத்துறதுக்கு
ட்ரைனிங் செஷன் இருக்கா? உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் பிறந்த அடுத்த நிமிஷம் அதோடைய ஜெனட்டிக் வாய்ஸோ குரலோ சத்தத்தையோ எழுப்புது. ஆடுனா மேங்குது, மாடுனா மாங்குது. ஆனா மனித குழந்தை மட்டும்தான் உலகத்துல இருக்கிற உயிரினங்கள்ல பிறந்த உடனே பேசும் திறன் இருந்தாலும் பேசாம இருக்கு. பிறக்கும் போதே மைண்ட்ல பேச்சோ அவங்களோட தாய்மொழியோ பதிச்சு அனுப்பல. அம்மா தான் முதல் டீச்சர்னு சொல்றாங்கல்ல. தலை எழுத்தை எழுதுபவர் தாய் தான். அந்த குழந்தையோட பிரெயின் பிளாங்கா காலியா தான் பிறக்குது. பிறக்கும்போது குழந்தை என்ன திறமையோட பிறக்குது? ஒரே திறமையோட பிறக்குது. மிமிக் பண்ற டேலண்ட், மிமிக்ரி திறமை. எதை பார்த்துக்கிட்டே இருக்கோ அதை திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ண முடியும் குழந்தையால. ஒரு குழந்தையால பிறந்த அடுத்த நிமிஷம் பேச முடியும். ஆனா நம்ம இங்குன்னு சொல்லி தரோம். அதான் அந்த குறவல இருந்து எழுப்புற முதல் சத்தம். நம்மளால பேச முடியும், அந்த குழந்தை உணர்ற சத்தம். அதுக்கப்புறம் இங்குக்கு அப்புறம் என்ன பண்றோம்? அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, அத்தை சொல்லு, தாத்தா சொல்லு. ஒரு வயசு வரைக்கும் ஒரு கோடி தடவை சொல்லி கொடுக்கணும். அது அந்த குழந்தை கேட்டு கிரகிச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அது ஒரு தாய்மொழியில. அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 1 வயசுக்கு 3 வயசுக்கு குழந்தை நிறைய வார்த்தைகள், பல்லாயிரம் வார்த்தைகள் பேசுது. அந்த பல்லாயிரம் வார்த்தைகளும் இதே மாதிரி நம்ம லட்சம் தடவை சொல்லி தரோமா? அம்மா அப்பா அத்தை தாத்தாவை கிரகிச்சு ரீப்ரொடியூஸ் பண்ண ஒரு குழந்தைக்கு 9 மாசம் ஆகுது, ஒரு குழந்தைக்கு 1 வயசு ஆகுது, ஒரு குழந்தை 1.25 வயசுல பேசுது. அது அம்மா எவ்வளவு நேரம் செலவழிக்கிறாங்க அதை பொறுத்து சீக்கிரம் பேசுறது. அந்த மாதிரி பேசுற குழந்தைக்கு 3 வயசுக்குள்ள கேட்கறது, பாக்குறது, தூரத்துல எங்கேயா பேசுறது கூட சொல்லுது. அது எல்லாமே நம்ம எத்தனை லட்சம் தடவை சொல்லி தரமா? ரிப்பீட்டேஷன். ஒரு குழந்தைக்கு நம்ம பண்ண வேண்டியது ரிப்பீட்டேஷன். டோன்ட் டீச் யுவர் சைல்ட், மேக் யுவர் சைல்ட் டு திங்க். சிந்திக்க வைங்க, சொல்லி கொடுக்காதீங்கன்னு நான் சொல்றேன். இது இந்த பொருள் நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா இந்த உலகத்துல எல்லா பொருளும் நம்ம சொல்லி கொடுத்து முடிக்க முடியாதுன்னு சொல்றேன். அதுல முக்கியமான விஷயம் டிவி அண்ட் போன். நான் வீடியோல போட்டது நிறைய பேர் டிவி போன்னால தான் எங்க குழந்தை ஆட்டிஸ்டிக் ஆகுறாங்கன்னு நீங்க நிரூபிக்க முடியுமா? இல்ல, எங்க குழந்தை பிறக்கும் போதே ஆட்டிசம்ன்றது ஜெனட்டிக் தான். நீங்க எப்படி சொன்னா ஹோமியோபதி மருத்துவரா? இன்னைக்கு வேர்ல்ட் ஹோமியோபதி டே. நான் ஒரு வியாதியை எப்படி ட்ரீட் பண்றேன், ஒரு ப்ராப்ளமை எப்படி பாக்குறேன்? ஒரு ஆட்டிசம்ன்றது பை பர்த் இருந்தால் அது குழந்தை பிறந்ததுலேருந்தே ஒரு தடவை கண்ணை பார்த்துக்க கூடாது. இல்ல 1.5 வயசுல தான் சிம்டம் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் லைஃப் டைம் அந்த குழந்தை அப்படியே இருந்தோம்னா 1.5 வயசுக்கு நார்மலா இருக்க முடிஞ்ச ஒரு குழந்தைய அதுக்கப்புறமும் வாழ்நாள் முழுக்க நார்மல் ஆக்க முடியும்ன்றதான் என்னோட வாதம். சரிங்களா? அப்ப அந்த டிவி போன் பாக்கறதுனால தான் குழந்தை கெட்டு போகுது நான் ஒத்துக்க மாட்டேன். யாரோ ஒரு அம்மா அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க நீங்க எப்படி இப்படி சொல்லலாம்? நான் டிவி போன்னால இல்ல, என் ஆட்டிசம்ன்றது ஜெனட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி முழுமையா புரிஞ்சுக்கலாம். எப்படி குணமாக்க முடியும் நம்ம குழந்தைய? நம்ம குழந்தைய குணமாக்கணும்ன்ற ஐடியா வந்துச்சுன்னா எதனால ஆயிருக்கலாம்ன்றது ஒரு நிமிஷம் ஒரு சகோதரியா, ஒரு மருத்துவரா இல்லாம ஒரு அம்மாவா ரெக்வெஸ்ட் பண்றேன். சரிங்களா? அது நீங்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கான. ஒரு குழந்தை பிறக்கும் போது மிமிக்ரி டேலண்டோட பிறக்குது. 5 வயசு வரைக்கும் அந்த மிமிக்ரி டேலண்ட் தலை தூக்கி இருக்கு. அதனால 5 வளையாது 50 வளையாதுமாங்க. 5 வயசுக்குள்ள என்ன வேணா நம்ம அந்த குழந்தைய வளைச்சலாம். அந்த 5 வயசுக்குள்ள இருக்க மிமிக்ரி டேலண்ட் பார்த்துட்டே இருக்கிறது, பேசுறது, உயிரினங்கள், லிவிங் திங்ஸோட அந்த குழந்தை புழங்கணும். அப்பதான் அந்த குழந்தையால கிரகிச்சு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிற ஒரு குழந்தைய நான் லிவிங் திங்கான ஒரு போனோட டிவியோட விடாதீங்கன்ற இது என்னோட கான்செப்டுவல். ஒரு போனோ டிவியோ குழந்தையோட எந்த கருத்து பரிமாற்றமோ எமோஷன்ஸையோ அது ஷேர் பண்ணல, எந்த உணர்வுகளையும் அந்த குழந்தையோட பரிமாற்றம் பண்ணல. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அது குழந்தையோட இன்டராக்ட் பண்ணல, குழந்தையோட எந்த எமோஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அதே லாங்குவேஜ் கன்ஃபியூஷன் நான் பேசுறது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. லாங்குவேஜ் கன்ஃபியூஷன் எப்ப வரும்னா, என் குழந்தை என் வாயிலிருந்து பேசுறது எல்லாமே 1 வயசுக்குள்ள அம்மா அப்பா எல்லாமே தாய்மொழியில கேட்டுட்டு அந்த குழந்தைக்கு 5 வயசுக்குள்ள 16 லாங்குவேஜ் கூட சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு முதல் சொல்லி கொடுக்கும் போதே நம்ம டாக்னு சொல்லி கொடுக்கணும். வீட்டுல நம்ம பேசும்போது நாயின்னு பேசணும்னா குழந்தைக்கு அது கன்ஃபியூஷன் ஆகலாம். இதெல்லாம் எல்லா குழந்தைக்கும் ஆகணும்னு தேவையில்லை. அண்ட் டிவி போன் குழந்தையோட எமோஷனல் இன்டராக்ஷன் பண்ணலன்றதை விட நீங்க ஒரு பாஷையில இப்ப தமிழ் அம்மா இங்கே வா வானா அம்மா இங்க வான்னு சொல்லி அது புரியும். நம்மளும் அதை பாடுவோம். ஒரு நாள் அது குழந்தைக்கு புரியும். அதை விட்டு இங்கிலீஷ்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ ஹாப்பி அண்ட் யூ நோ கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஹாப்பின்றது சந்தோஷம், சந்தோஷம்ன்றது ஒரு உணர்வு. அது அம்மா ஆங்கிலத்துல போட்டிருக்காங்க. நம்ம இங்கிலீஷ்ல போட்டா நம்ம புத்திசாலி ஆயிரும், நம்ம புரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் நம்ம கத்துக்கணும், நம்ம அம்மா போட்டிருக்காங்க அப்படின்னு என் பிள்ளைக்கு புரியறதுக்குள்ள என் பிள்ளை ஆர்டிஸ்டிக் ஆயிரும் நான் சொல்றேன். அந்த குழந்தைக்கு தமிழ்லயே நம்ம போட்டா கூட அந்த குழந்தைக்கு அது உலகத்திலே இருக்கு. நம்மளோட இன்டராக்ட் பண்ணல, நம்மள புரிஞ்சுக்கவே இல்ல, சொல்ற விஷயத்த கிரகிக்கல. அம்மா அப்படின்னு அம்மாவை பார்த்து என் குழந்தை 3 வயசு ஆகி கூப்பிடல அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. 1.5 வயசு வரைக்கும் நார்மலா இருந்த குழந்தை நம்ம போன் கொடுத்தோம், நம்ம டிவி கொடுத்தோமா, அதுக்கப்புறம் என் குழந்தைக்கு இந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுதா, அதோட மிமிக்ரி திறமைய நான் குறைச்சேனா,
குழந்தை பிறக்கும் போது ஒரு 2 பயத்தோட பிறக்கும். ஃபியர் ஆஃப் சவுண்ட்ஸ் அண்ட் டார்க்னஸ். நீங்களும் அந்த பயத்தோட பிறந்திருப்பீங்க, நானும் அந்த பயத்தோட பிறந்திருப்பேன். ஒரு திறமையோட பிறப்போம், மிமிக்ரி டேலண்ட், மிமிக் பண்றது, பாக்குறதெல்லாம். இவங்க வந்து அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குனாதான் இங்க 10 குழந்தைங்க ஒன்னா இருந்து கூட ஒரு குழந்தை சேர்ந்து விளையாடல. அவங்க பாட்டுக்கு பிளாபரிங், அர்த்தம் இல்லாம புரியாத பாஷையில அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. யாரோட இன்டராக்ட் பண்ணல. நீங்க கேட்கறத கிரகிச்சு ரீப்ரொடியூஸ் பண்ண தெரியல. புரியுதுங்களா? இந்த போன் டிவின்றது ஹோமியோபதி பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நான் இவ்வளவு நாள் 14 வருஷத்துல நான் அனலைஸ் பண்ணதுலயும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இல்ல போன் டிவினால என் குழந்தை ஆட்டிசம் ஆகல, என் குழந்தை வந்துட்டு நார்மலா தான் இருந்தா, தலையில அடிபட்டு இருக்கலாம், நிறைய பேர் வந்து தடுப்பூசியா அது இது. நான் சொல்றது போன் டிவி இந்த 2 நாள ஒரு வேலை நீங்க வந்துட்டு கோஆபரேட் பண்ணல, ஸ்கிரீன் டைம் 0 ஆக்கல, என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா உங்களோட ஸ்கிரீன் டைமிங் 0. நான் கேட்கறது 4 மாசம் உங்க வாழ்நாள்ல பண்ணிட்டீங்கன்னா நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். இல்ல போன் டிவினால என் குழந்தை அஃபெக்ட் ஆகல, நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க ப்ளீஸ். இல்ல என்னன்னா நான் சொல்றது நீங்க கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும் இந்த விஷயத்துல. அண்ட் ஒருவேளை நீங்க போன் டிவினால உங்க குழந்தை ஆகலன்னு சொன்னா நான் வருத்து தான் பண்ண முடியும். இது வந்துட்டு ஒரு நாள் உலகம் முழுக்க பல நாடுகள்ல 3 வயசுக்குள்ள குழந்தைங்க போன் டிவி பார்க்க கூடாது, அதனாலதான் ஆட்டிசம் டெவலப் ஆகுதுன்னு ஒரு பெரிய ரூலே கூட வரலாம். வந்துச்சுன்னா முதல்ல சந்தோஷப்பட போறது நான் தான். சரிங்களா? அதனால இந்த மாதிரி ரேஷனல் இல்லாம அவங்களுக்கு ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமை இல்லாதவங்களுக்கு வருத்தம் தான் தெரிவிக்க முடியும். கண்டிப்பா போன் டிவி குழந்தைங்களோட வளர்ச்சியை முழுமையா அஃபெக்ட் பண்ணும். லவ் யூ ஆல். நன்றி. முடிச்சுது இது நான்